நீ யாரு? என்ன சக்தியோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லிடு. உனக்குள்ள ஒரு அபூர்வ சக்தி இருக்குங்கிறது நிச்சயமாயிடுச்சு. அது என்ன? உனக்குள்ள இவ்வளவு பெரிய ரகசியத்தை வச்சுக்கிட்டு கல்லு உருவத்துல ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிறிய பரமேஸ்வரா, சொல்லு, உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? உனக்குள்ள இருக்கிற அந்த ரகசியம் என்ன? இல்ல, நீ அதை சொல்ல மாட்ட. என்ன இருந்தாலும் நீ கபட நாடகங்களோட காரணகர்த்தாவாச்சே. அவ்வளவு சுலபமா உன்னோட ரகசியங்களை யாருகிட்ட எப்ப விட்டு கொடுத்துருக்க? உன்னோட ரகசியங்கள் எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த சித்தையா மனசு வச்சா நடக்காத காரியம் ஒண்ணு கிடையாது. விடமாட்டேன். உனக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய சக்தி என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அர்ஜுன், ஐயோ கடவுளே, என்னடா ஆச்சு? என்னாச்சுப்பா? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு அமிர்தா? இவனுக்கு தெரியல அத்தை, திடீர்னு கீழே விழுந்துட்டாரு. இருங்க, அட கடவுளே, மேல படுக்க வைக்கலாம். வாப்பா, பாத்து எழுந்துரு. மெதுவா மெதுவா பாத்து. ஐயோ, அமிர்தா, அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க வேணாமா? பாரு எப்படி சோர்ந்து போயிருக்கான் குழந்தை. ஹேமா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இருங்க பாடி, நான் போய் கொண்டு வரேன். என்னடா கண்ணா, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு களைச்சு போயிருக்க? கொடு கொடு. இந்த தண்ணி குடி. என்ன அர்ஜுன், என் கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடுத்துப்புன்னு என்ன ஆச்சு? ஏன் கீழே விழுந்துட்டீங்க? அர்ஜுன், என்னடாச்சு? எப்படா விழுந்த? தரையில தனி சிந்து இருக்கா? இல்லைன்னா எப்படா கீழே விழ முடியும்? அமிர்தா, நீ அது கொஞ்சம் பார்த்துக்க கூடாதம்மா? இல்ல மாமா, அது இல்லைண்ணா, நான் ஒன்றும் வலிக்கு விடல. யாரோ என்ன பலமா தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. கண்ணெல்லாம் இருட்டி போய் உடம்பு சீக்கிரமா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்படின்னா சரி, நான் இப்பவே போய் கொண்டு வரேன். பாட்டி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் கொண்டு வரேன். இருங்க அர்ஜுன், நான் வந்துடுறேன். காயத்துல மஞ்சள் போட்டா உடனே சரியாயிடும்.
அர்ஜுனுக்கு என்னாச்சு? அப்படி விழுந்துட்டாரு. அதுவும் யாரும் தள்ளி விட்ட மாதிரி. அது எப்படி யாரும் தள்ளாம விழுவாரு? ஆமா சார், ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், வந்து சைன் பண்ண வேண்டியதான் பாக்கி இருக்கு. ஆமா ஆமா ஆமா. புரியுது. சரி சார், சரி. இதோ கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன். மாமா இங்க இருக்காரு அப்படின்னா அங்க இருக்கிறது அமிர்தா, கையில என்ன மஞ்சள் வச்சிட்டு இருக்க? என்னாச்சு? அதான் மாமா, அர்ஜுன் திடீர்னு ரூம்ல வழுக்கி விழுந்துட்டார்ல, அடிபட்ட இடத்துல மஞ்சள் வைக்கணும். என்ன? அர்ஜுன் வழுக்கி விழுந்துட்டானா? எப்படி? என்னாச்சு? ஒன்னும் பலமா அடிப்படல? இரு, நானே நேர்ல போய் பார்க்கறேன். மாமா, நீங்க போய் பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய காயம் கிடையாது. மஞ்சள் தேய்ச்சி விட்டா சரியாயிடும். உண்மையை தானே சொல்ற அமிர்தா, நீ எதுவும் என்கிட்ட மறைக்கல. இருந்தாலும் நான் ஒரு தடவை போய் பார்த்துடுறேன். மாமா, அவருக்கு எதுவும் ஆகல மாமா. நீங்க ஏதோ முக்கியமான வேலையை வெளியே போறீங்களா, நீங்க போயிட்டு வாங்க, நான் அவரை பாத்துக்கிறேன். அப்படின்னா சரிம்மா, பாத்துக்கோ. நான் போய் என் வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு அர்ஜுனை வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரிங்க மாமா. அவனை பாத்துக்கோமா. நல்ல வேளை, அடி பலமா ஒண்ணும் படல. ஆமா அத்தை, கடவுள் தான் காப்பாத்தினாரு. என் பிள்ளைக்கு என்ன கெட்ட நேரமோ தெரியல, இப்படி விழுந்திருக்கான். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. அமிர்தா, நிதானமா போட்டு விடுமா. அர்ஜுன், எவ்வளவு வலி இருந்தாலும் மஞ்சள் போட்டோனே மாயமா மறைஞ்சிரும். இங்க பாரு அர்ஜுன், இனிமே வீட்டுல நடமாடும் போது ஜாக்கிரதையா நட. கொஞ்சம் நிதானமா பார்த்து ஜாக்கிரதையா நடக்கணும். இப்ப வீட்டுல யாருக்குமே டைம் சரியில்லை. பாவம் அமிர்தா, ஒரு தடவை பாருப்பா, எப்படி பயந்து போயிருக்கா பாரு. என்ன இருந்தாலும் உனக்கு ஆத்திரம் ரொம்ப ஜாஸ்திடா. அமிர்தா, கொஞ்சம் மருந்து சரியா போட்டு விடுமா அவனுக்கு. ஒருவேளை வலி குறையலனா சாயந்தரம் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஏங்க, சாயந்தரம் வரைக்கும் எதுக்கு காத்திருக்கணும்? இப்பவே டாக்டரை கூப்பிட்டுலாம்ல. அண்ணி, டாக்டர்லாம் கூப்பிட வேண்டாம். இல்ல அர்ஜுன், சித்ரா சொல்றது சரியாதான் இருக்கு. கூப்பிட வேண்டாம். ஆனா இந்த மாதிரி ஆயிருக்கு, அதுக்கு என்ன மருந்து போடலான்னு கேட்கலாமே. நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்ப வலி எப்படிப்பா இருக்கு? அமிர்தாவோட கைராசி தான் தெரியுமா பாட்டி. எப்பேற்பட்ட வலி இருந்தாலும் மாயமா மறைஞ்சிடும். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். எப்படியோப்பா, அடி பலமா படல. இருந்தாலும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரி அடிபட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? அம்மா சில், கொஞ்சம் அமைதியா இருங்களேன். நானே சின்ன குழந்தையா, ஏதோ ஒரு சில நேரத்துல இப்படி எல்லாம் நடக்குது. அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஆனாலும் என்னை பாத்துக்கு தான் அமிர்தா இருக்காங்கல்ல, இல்லையா அமிர்தா?
சேஷா போதும், நிறுத்து உன் பைத்தியக்காரத்தனத்தை. சின்ன சாதிக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏன் அமிர்தா, ரொம்ப கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை சேஷா. அர்ச்சனை எதுக்காக அந்த மாதிரி தள்ளி விட்ட? நீ திரும்ப திரும்ப எனக்கு தெரியாம இந்த மாதிரி எக்கு தப்பா ஏதோ ஒண்ணு செய்யறது எனக்கு சரியா படல சேஷா. நீ செஞ்சது தப்பு சேஷா. இல்ல அமிர்தா, நான் செஞ்சது எனக்கு சரியாதான் பட்டுது. நான் அப்படி செஞ்சதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த தப்பும் இல்லை. எதிரிக்கு நாம எந்த அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்தாலும் திரும்ப திரும்ப நம்மள நெருங்குனா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அமிர்தா? அந்தந்த நேரத்துல கத்து கொடுக்க வேண்டிய சரியான பாடத்தை கத்து கொடுத்தாதான் அவங்களும் பாடத்தை கத்துப்பாங்க. உண்மைய சொல்லணும்னா அவனை அங்கேயே கொண்டு தான் நினைச்சேன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவ உயிரை எடுத்துட்டான். பழி வாங்கணுங்கிற நம்ம எண்ணம் நிறைவேறாம போயிடுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா இன்னைக்கே அவனை போது நிறுத்த சேஷா. ஏன் அமிர்தா, நான் சொல்றது சரிதானே? உனக்கே இப்ப இந்த அளவுக்கு கோபம் வருது? நம்ம எதிரி நம்ம கண்ணு முன்னாடியே அவஸ்தைப்பட்டு துடி துடிச்சு சாகணுங்கிறது நம்ம லட்சியம் இல்லையா? ஆமா, ஆனா நீ திரும்ப திரும்ப இப்படி யோசிக்காம பண்றது எனக்கு சரியா பட மாட்டேங்குது சேஷா. ஆனா உன்னுடைய வார்த்தைகளும் முகத்துல இருக்கிற பாவனைகளையும் பார்க்கும்போது நீ அவ மேல பாசமும் அன்பும் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அமிர்தா. ஒருவேளை அவனுக்கு அந்த மாதிரி ஆனதால உன் மனசு புண்பட்டுருச்சா? அட, அவளே வந்துட்டாளே. மயூரி, உனக்கு உண்மையிலேயே 100 ஆயுசுமா. பாட்டி, என்ன நெத்தியில காயம் பட்டிருக்கு? என்னாச்சு உங்களுக்கு? இது வந்து நான் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். சின்ன காயம், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. பாட்டி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? அது சரி மயூரி, என்னம்மா நீ வெளியில இருந்து வந்துகிட்டு இருக்கே? எங்க போயிருந்த? அதுவும் அத்த, எக்ஸாம்ஸ் நெருங்குதுல, அதான் குரூப் ஸ்டடிஸ் பண்ணலான்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். சரி சரி, நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். போ, போய் கை கால் முகம் கழுவிட்டு வா. ஹேமா, அவளுக்கு டிஃபன் காஃபி எல்லாம் கொடுமா. நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். மயூரி, ஒரு நிமிஷம். என்னக்கா? நிஜமாவே நீ எக்ஸாம்ஸ்க்கு படிக்க தான் போனியா இல்ல? ஆமாக்கா. ஏன்? இல்ல மயூரி, இந்த டைம்ல எக்ஸாமும் டெஸ்டும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்களே, அதனால தான் கேட்டேன். சித்ராக்கா, நான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்குலாம் இப்பதான் எக்ஸாம் வைப்பாங்க. ஓ அப்படியா? சரி விடு. சித்ராக்கா, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா?
நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான்க்கா. நான் காலேஜ் விஷயமாவோ எக்ஸாமுக்காகவோ எங்கேயும் போல. எதிர்கால வாழ்க்கையில வரப்போற மிகப்பெரிய எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக போனேன். ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன்னு. நான் கொடுக்க போற ரிசல்ட்ல எல்லாரும் அப்படியே ஆடி போயிடணும். நிச்சயமா நான் வலிக்க விடலைன்னு எனக்கு தெரியும். ஆனா திடீர்னு யாரோ வந்து என்னை தள்ளிவிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா யாரு? அந்த நேரத்துல வேற யாருமே இங்க இல்லையே. நிச்சயமா அமிர்தா அந்த காரியத்தை செய்ய வாய்ப்பே இல்லை. வீட்டுல எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்டா இது நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசே வரல. எப்படியோ போய் சொல்லி அவங்க எல்லாரையும் நம்ப வச்சாச்சு. ஆனா உண்மை என்னன்னு எனக்கு நல்லா தெரியுமே. அப்படி என்ன இருக்கு அதுக்குள்ள? அதோட பின்னணி என்ன? இந்த வீட்ல யாருக்கிட்ட கேட்டா அந்த உண்மை தெரியும்? எப்படியாவது சிவலிங்கத்தோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க தான் சரியான ஆளு. சித்ராமா, ஒரு நிமிஷம் இங்க வரீங்களாமா? என்ன சித்தையா? என்ன சிதையா? ஒன்றும் இல்லை, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து அந்த சிவலிங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை எங்கேருந்து வர வச்சீங்க? ஏன் கேக்குற? இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப தெய்வீகமா இருக்குமா, அதான். வீட்டில் இந்த மாதிரி ஒரு விக்கிரகம் எவ்வளவு மங்களத்தை கொடுக்கும் தெரியுமா? அந்த சிவலிங்கம் உங்க வீட்டில் முதல்ல இருந்தே இருக்கா, இல்லனா பரம்பரையா வருதா? இல்ல சித்தையா, இது பரம்பரையால எங்க வீட்ல இல்ல. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. எங்க இருந்து செஞ்சு கொண்டு வந்தாங்க. அப்படியா? பார்க்க ரொம்ப தெய்வீகமா இருக்குமா? மொத்தத்துல இந்த வீட்டுக்கு ஒரு லட்சணத்தை கொடுக்குது. லட்சணமா? பெரிய லட்சணம். இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணமா இருக்கு. அப்படியா சித்ராமா? அந்த சிவலிங்கத்தை பத்தி நான் புகழ்ந்து பேசினா இவங்களுக்கு ஏமா கோவம் வருது? அது ஒண்ணு இல்ல சித்தையா, ஆரம்பத்துல இருந்தே அந்த சிவலிங்கத்தை கண்டா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. பிடிக்காதா? ஏமா? பல தடவை அந்த சிவலிங்கத்தை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா அதை அனுப்ப முடியல. அதனாலதான் அவளுக்கு பிடிக்கல. சிவலிங்கத்தை பார்த்தாலே அவளுக்கு பத்திக்கிட்டு வரும். யாரோ என்னை தள்ளி விட்டாங்க. அது யாரா இருக்கும்? இது நிச்சயமா மனுஷங்க செஞ்ச வேலை கிடையவே கிடையாது. அப்பனா வேற என்னவா இருக்கும்? என்ன அர்ஜுன், இப்போ உங்க வலி எப்படி இருக்கு? ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? படுத்துக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? நீங்க எப்பவுமே இப்படிதான், எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கவே மாட்டீங்க. என்ன அர்ஜுன், நான் உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். சாரி, என்ன சொன்னீங்க? இன்னைக்கு சொன்னதை நான் கவனிக்கல. பரவாயில்ல அர்ஜுன், இப்போ வலி எப்படி இருக்குன்னு கேட்டேன். மனுஷங்க யாராவது இப்படி பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு கண்டிப்பா வலி கம்மியா இருக்கும். ஆனா இந்த வேலையை செஞ்சது கண்டிப்பா மனுஷங்க கிடையாது.